வணக்கம் மாணவர்களே, விஞ்ஞான வினாவிடை போட்டி ஒன்றின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய விஞ்ஞான வினாவிடை போட்டிக்கு நடுவராக கலந்து கொள்கின்றார் பதுளை கம்பஹா தமிழ் மகா வித்தியாலயத்தின் அதிபர் திரு விஜயகாந்தன் அவர்கள். இன்றைய விஞ்ஞான வினாவிடை போட்டிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் பதுளை மஹிந்தாஸ் புக் சென்டர். பாலர் வகுப்பு முதல் பல்கலைக்கழகம் வரையான மாணவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான புத்தகங்களும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே இடம் மஹிந்தாஸ் புக் சென்டர், இலக்கம் 50, பசார் ஸ்ட்ரீட், பதுளை. இன்றைய விஞ்ஞான வினாவிடை போட்டிக்கான நியதிகளை கூறுகின்றேன். சகல வினாக்களும் முதலாம் தவணைக்குரிய பாடப்பரப்புகளில் இருந்து பெறப்பட்டவையாகும். குறித்த போட்டியாளருக்கான வினா ஒரு தடவை மாத்திரம் வினவப்படும். மாணவர்கள் 1 தொடக்கம் 100 வரையான இலக்கங்களில் தாம் விரும்புகின்ற ஒரு இலக்கத்தை கூறுவதன் மூலம் அவருக்கான வினா வினவப்படும். சில வினாக்கள் திரையிலே காட்சிப்படுத்தப்பட்டு அதற்கான வினாக்கள் கேட்கப்படும். பார்வையாளர்களுக்கு மத்தியில் பலத்த கரகோஷங்களுடன் முதலாவது ஒரு குட்டி போட்டியாளரை சந்திக்கின்றேன். வணக்கம். வணக்கம் சார். உங்களுக்கு விருப்பமான இலக்கத்தை கூறுங்கள். 55. 55வது வினா. மின்காந்த திருசியத்தில் மிக சிறிய பகுதியை கொண்ட மின்காந்த அலை எது? கட்புல ஒளி. கட்புல ஒளி என அந்த மாணவி கூறியிருக்கின்றார். போட்டியின் நடுவர் அது சரியான விடை என தனது சைகை மூலம் அறிய தருகின்றார். நன்றி. அடுத்த போட்டியாளர், உங்களுக்கு விருப்பமான இலக்கத்தை கூறுங்கள். 99 சார். 99வது வினா. இரசாயனவியல் பரிசோதனைகளில் நியம கரைசல் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் கண்ணாடி உபகரணங்கள் 3 தருக. 1 கடிகார கண்ணாடி, 2 கனமானத்துக்குரிய குடுவை, 3 கண்ணாடி புனல். மிகவும் சரியான விடையாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. நன்றி. அடுத்த போட்டியாளர் நாங்கள் அழைப்பதற்கு முன்னே மேடைக்கு வந்துவிட்டார். உங்களுடைய ஆர்வம் எங்களுக்கு தென்படுகின்றது. உங்களுக்கு விருப்பமான இலக்கத்தை கூறுங்கள். எனக்கு பிடித்த இலக்கம் 5. திரையிலே நீங்கள் ஓர் ஒளிக்கான இடப்பெயர்ச்சி நேர வரைவை அவதானித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இதற்கான மீடிரன் யாது? மீடிரன் சமன் அலைகளின் எண்ணிக்கையின் கீழ் நேரம். இங்கு 3 அலைகள் காணப்படுகின்றன. அவை 2 செகண்ட்களில் உருவாகியுள்ளன. 3ஐ 2ஆல் வகுத்தால் 1.5. ஆகவே மீடிரன் 1.5 ஹெர்ட்ஸ் ஆகும். போட்டியின் நடுவர் இவ்விடையை ஏற்றுக்கொள்கிறாரா? ஆமாம், இவ்விடை முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படுவதாக மத்தியஸ்தர் தனது 2 கை சைகை மூலம் அறிய தருகின்றார். நன்றி. உங்களுக்கு விருப்பமான இலக்கத்தை கூறுங்கள். இலக்கம் 7. இலக்கம் 7 முள்ளந்தண்டுள்ள விலங்குகளின் அசைவு மற்றும் இடப்பெயர்ச்சிக்கு பங்களிப்பு செய்யும் தசை இழையம் எது? இதற்கான விடை வன்குட்டு தசை இழையம் ஆகும். நன்றி. அடுத்த போட்டியாளர், உங்களுக்கு விருப்பமான இலக்கத்தை கூறுங்கள். 32. ஒளித்தொகுப்பிற்கு அவசியமான காரணிகளில் ஆய்வுக்கூட பரிசோதனைக்கு திட்டமிட முடியாத காரணி எது? இதற்கான விடை நீர் என்பதாகும். அடுத்த போட்டியாளர், உங்களுக்கு விருப்பமான இலக்கம் என்ன? 18. விமான பயணிகளின் பயண பைகளை திறக்காமல் சோதிப்பதற்கும் கப்பல் மூலம் பொருள்கள் கொண்டு செல்லப்படும் கொள்கலன்களை திறக்காமல் சோதிப்பதற்கும் பயன்படுத்தப்படும் மின்காந்த அலை எது? இதற்கான விடை எக்ஸ் கதிர் ஆகும். உங்களுக்கு விருப்பமான இலக்கத்தை கூறுங்கள். 52. அதிரும் பொருள் ஒன்றின் அதிர்வு மீடிரன் அதிகரிக்கும் போது பொருளினால் வெளிவிடப்படும் சுரத்தின் சுருதி அதிகரிக்கும். அதேவேளை அதிர்வு மீடிரன் குறையும் போது சுரத்தின் சுருதியும் குறைகின்றது. இதற்கமைய இசை சுரங்களிடையே மத்திய சுரத்தின் மீடிரன் 512 ஹெர்ட்ஸ் ஆகும். அதேவேளை உச்ச சுரத்தின் மீடிரன் யாது? 1024 ஹெர்ட்ஸ்.
அடுத்த போட்டியாளர் உங்களுக்கு விருப்பமான இலக்கத்தை கூறுங்கள். 13. 13வது வினா, ஒளியின் சிறப்பு இயல்புகள் எவை? சுருதி, உரப்பு, ஒளியின் பண்பு. மிகவும் சரியான விடை, வாழ்த்துக்கள். அடுத்த போட்டியாளர் உங்களுக்குரிய இலக்கத்தை கூறுங்கள். 14. 14. கரையம் ஒன்றின் கரைத்திறனில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் எவை? வெப்பநிலை, கரையத்தின் தன்மை, கரைப்பானின் தன்மை. உங்களுக்கு விருப்பமான இலக்கம்? இலக்கம் 5. அப்படியே நடுவரை திரும்பி பாருங்கள். என்ன செய்கிறார்? சிவப்பு கொடியை காட்டுகின்றார். ஏன் சிவப்பு கொடியை காட்டுகின்றார் என்று தெரியுமா? நீங்கள் கூறிய இலக்கம் ஏற்கனவே ஒரு மாணவனால் கேட்கப்பட்ட வினாவாகும். மற்றுமொரு இலக்கத்தை கூறுங்கள். 75. மாப்பொருள் பரிசோதனைக்காக தயார் செய்யப்படும் சட்டி தாவரம் ஒன்று 48 மணித்தியாலம் இருளில் வைப்பதற்கு காரணம் யாது? இலையில் உள்ள மாப்பொருளை முற்றாக அகற்றுவதற்கு. அடுத்த போட்டியாளர் உங்களுக்கு விருப்பமான இலக்கத்தை கூறுங்கள். 2. நரம்புக்களம் அவை மேற்கொள்ளும் தொழில்களுக்கு அமைய 3 வகையாக பிரிக்கலாம். அவற்றை குறிப்பிடுக. புலன் நரம்புக்களம், இடைத்தூது நரம்புக்களம், இயக்க நரம்புக்களம். உங்களுக்கு விருப்பமான இலக்கம் என்ன? 3. இலக்கம் 3. நரம்பு களங்களில் காணப்படும் மயலின் கவசத்தின் தொழில் யாது? கணத்தாக்கங்களை விரைவாக கடத்த உதவும். அடுத்த போட்டியாளரும் ஒரு மாணவி. உங்களுக்கு விருப்பமான இலக்கம்? 100. இலக்கம் 100. யாதாயினும் ஒரு கலவையை வெப்பமாக்கும் போது வெளியேறும் ஆவியை குளிர விடுவதற்கு ஆய்வுக்கூடத்தில் பயன்படுத்தப்படும் உபகரணத்தின் பெயர் என்ன? இலிப்பிக்கி நொடுக்கி. உங்களுக்கு விருப்பமான இலக்கம்? 98. திரையை அவதானித்து விடையை கூறுங்கள். இங்கு நீர் தாவரத்திற்காக ஐதரில்லா தாவரம் பயன்படுத்தலாம். ஐதரில்லா தாவரம் இல்லாவிட்டால் நீர் வேறு எந்த தாவரத்தை பயன்படுத்துவீர்? வலிசினீரியா. நன்றி. இந்த வினாவிடை போட்டியின் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் எதிர்பாருங்கள். இந்த போட்டியில் நடுவராக பணியாற்றிய அதிபர் திரு ஆர். விஜயகாந்தன் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய ஆசான் எஸ். கலைக்குமார்.